இப்பொழுது நம் லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 17 த ப்ராக்ரஸ் டு நாலேஜ் காட் மேன் அண்ட் நேச்சர் பார்த்து கொண்டிருக்கின்றோம். லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 10 அப்புறம் பேராகிராஃப் 11 அதுல முதல் பகுதி பார்த்தோம். இதனுக்கு இப்ப நம்ம வந்து பேராகிராஃப் 11 பார்ட் 2க்கு உள்ளே செல்லலாம். Progress to knowledge, God, man and nature. Paragraph 11, part 2. Arriving through himself alone, it is possible for him to plunge into an individual emergence or absorption in the indefinable and to lose the universe. Arriving through the universe alone, he can sink his individuality either in the impersonality of universal being or in a dynamic self of universal conscious force. He merges into the universal self or he becomes an impersonal channel of the cosmic energy. Explanation. It is possible for an individual to plunge himself in the divine presence in him and to get himself absorbed in it. He will lose himself and the universe in the process. Arriving through the universe alone, he can sink his individuality in the impersonality of universal being, or he can lose himself in a dynamic self of universal conscious force. He merges into the universal self, or he becomes an impersonal channel of the cosmic energy. Thank you, sir. Thank you. ஸோ முதல்ல பார்த்தோம், ரெண்டு விதமாக மனிதன் இந்த நாலேஜ் ஆஃப் த யூனிட்டி இதை வந்து அடைவதற்கு இரண்டு விதமாக மனிதன் செயல்படுவான் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரு மனிதன் தனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எரி அம்சத்திலேயே முழுவதுமாக மூழ்கி விடுதல், அதிலேயே மூழ்கி விடுவது, அதுல தன்னையே ஒரு மனிதன் இழந்து விடுகின்றான். தான் சார்ந்துள்ள இந்த பிரபஞ்சத்தில் இருந்தும் அதிலிருந்தும் தன்னை முற்றுவதுமாக விலக்கிக் கொள்கின்றான். சோ மனிதன் தன்னையும் இழந்து விடுகின்றான், இந்த பிரபஞ்சத்தையும் இழந்து விடுகின்றான். இது ஒரு அப்ரோச். இன்னொரு அப்ரோச் என்ன அப்படின்னா, தனி மனிதன் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துடன் ஒப்பிடும் பொழுது தான் எதுவுமே இல்லை, தான் அதில் ஒரு அங்கம்தான் என்பதை உணர்வது, தன்னை முற்றிலுமாக தன்னுடைய இருப்பு குறித்த ஒரு அந்த உணர்வு நிலையில் இருந்து விடுபட்டு பிரபஞ்ச உணர்வு நிலையில் மனிதன் கரைந்து விடுவது. அந்த எவ்வித ஒரு தனித்துவம் தனிப்பட்ட ஒரு தனிப்பட்ட பண்புகளும் இல்லாத அந்த பிரபஞ்ச ஜீவன், யூனிவர்சல் பீயிங், அதில் அந்த இம்பர்சனாலிட்டி என்றால் எவ்வித குணங்களும் இல்லாத ஒரு அமைப்பு, அதைத்தான் நம்ம இம்பர்சனாலிட்டி அப்படிம்போம். இந்த பிரபஞ்ச ஜீவன் என்பது யூனிவர்சல் செல்ஃப், காஸ்மிக் செல்ஃப், அது எப்படி இருக்கு அப்படின்னா, அது எவ்விதமான ஒரு குணங்களும் இல்லாமல் இருப்பது, நிர்குணமாக இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தில் தன்னை கரைத்து கொள்வது, அல்லது அந்த பிரபஞ்ச சக்தியில் தன்னை முழுவதுமாக தன்னை இழந்து விடுவது, அல்லது அந்த பிரபஞ்ச சக்தி தன் செயல்படும் ஒரு வழியாக மாறிவிடுவது. ஸோ இதுல என்ன நடைபெறுகிறது என்றால், ஒரு மனிதன் முதல்ல பார்த்ததுல தனக்குள்ளேயே மூழ்கி விடுகின்றான், பிரபஞ்சத்திலிருந்து விடுபட்டு தனக்குள்ளேயே மூழ்கி விடுகின்றான்.
ரெண்டாவதுல பார்க்கும்பொழுது பிரபஞ்சத்தில் மூழ்கி தன்னை இழந்து விடுகின்றான். ஸோ இது ரெண்டுமே பாசிபிலிட்டிஸ். இதெல்லாம் பகவான் இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறார். அடுத்தது அடுத்தது படிக்கும் பொழுது அரைவிங் த்ரூ த ஈக்குவல் இன்டெகிராலிட்டி. ஸோ ரெண்டுமே பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பகவான் சொல்றார். ரெண்டுலுமே ஒரு இந்த ரெண்டிலுமே என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ ஒன்றை இழக்கிறோம், ஒன்றை விளக்குகின்றோம். தனி மனிதனை விளக்குகின்றோம், மேன் இஸ் எக்ஸ்க்ளூடட். இன்னொன்னு நேச்சர் எக்ஸ்க்ளூட் பண்றோம். ஆனா இதை எக்ஸ்க்ளூட் பண்ணாம வேற ஏதாவது இன்க்ளூசிவா இருக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா, அதுதான் பகவான் சொல்றாரு. இப்ப அரைவிங் த்ரூ த ஈக்குவல் இன்டெகிராலிட்டி ஆஃப் போத் and seizing through them and beyond them on all the aspects of the divine, he exceeds both and fulfills them in that exceeding. He possesses the divine in his being, even as he is enveloped, penetrated, pervaded, possessed by the divine being. Consciousness, light, power, delight, knowledge. He possesses God in himself and God in the universe. The all knowledge justifies to him its creation of himself and justifies by him perfected its creation of the world it has made. Yes. Explanation. Man can unite his consciousness with the universal consciousness. Through this integrality and going beyond it, he can seize on all aspects of the divine. He can exceed both himself and the universe. In that exceeding, both the man and the universe fulfill themselves in the divine. He can possess the divine in his being, even as he is possessed by the divine being, consciousness, light, power, delight, knowledge. He can possess God in himself and God in the universe. Man can attain to the all knowledge, omniscience, divine knowledge. This knowledge justifies to man its purpose of creating him. The purpose of man's existence in the world is to perfect himself. This all knowledge justifies its creation of the world by the perfected man. Thank you, sir. Thank you. இதுல இந்த இன்டெகிராலிட்டி அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம எதையும் விளக்க முடியாது. ஒரு மனிதன் தனக்குள்ளே இருக்கக்கூடிய இறையம்சத்துடன் மூழ்கி இந்த இயற்கையிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்வதன் மூலமோ அல்லது அந்த பிரபஞ்ச இயற்கையில் தன்னை முழுவதுமாக கரைத்து கொண்டு அதிலேயே அதன் மூலமாகவோ அதில் தன்னை இழந்தோ ஒரு மனிதன் இந்த பூரண ஞானத்தை எட்ட முடியாது. எப்பொழுது ஒரு மனிதன் இந்த மனிதன், கடவுள், இயற்கை இந்த மூன்றையும் ஒருங்கிணைந்த பூரண ஞானத்தை எட்ட முடியும் என்றால் ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலில் தன்னுடைய உணர்வு நிலையை இந்த பிரபஞ்ச உணர்வு நிலையுடன் ஒருங்கிணைக்க வேண்டும். இது முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது மாத்திரம் பத்தாது. இந்த ஒருங்கிணைப்பு, இந்த ஒருங்கிணைந்த நிலையிலிருந்து ஒரு மனிதன் அதை கடந்து செல்ல வேண்டும். அதை கடந்து சென்று அந்த பரம்பொருளினுடைய அனைத்து அம்சங்களையும் அவன் எட்ட வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது மனிதன் என்ன செய்கின்றான்? மனிதன் தன்னையும் கடந்து செல்கின்றான், இந்த பிரபஞ்சத்தையும் கடந்து செல்கின்றான். சென்று அந்த பரம்பொருளினுடைய அனைத்து அம்சங்களையும் தன்னுள்ளே அடைகின்றான். இதில் என்ன நடைபெறுகின்றது என்றால் மனிதனும் தன்னுடைய முழுமைத்தன்மையை எட்டுகின்றான். இந்த பிரபஞ்சமும் தன்னுடைய முழு நிறைவை எட்டுகின்றது. எதில் முழு நிறைவை இவை இரண்டும் எட்டுகின்றன என்றால் அந்த பரம்பொருளில் இவை இரண்டுமே முழு நிறைவை எட்டுகின்றன. இதைத்தான் பகவான் என்ன கோருகின்றார்?
He exceeds both and fulfills them in that exceeding. He possesses the divine in his being as he is enveloped, penetrated, pervaded, possessed by the divine being என்று கூறுகின்றார். அடுத்தது பகவான் என்ன கூறுகின்றார்? ஒரு மனிதன் தனக்குள் அந்த இறைத்தன்மையை முழுவதுமாக தன்னுடைய அனைத்து முழு ஜீவனிலும் ஒரு மனிதன் எட்ட முடியும். அதே சமயம் தன்னுடைய முழு ஜீவனும் அந்த பரம்பொருளால் முழுவதுமாக ஆக்கிரமிக்கப்படும். இவை இரண்டும் பார்த்தோம் அப்படின்னா மனிதன் அந்த பரம்பொருளை முழுமையாக எட்டுவது, அந்த பரம்பொருள் ஒரு மனிதனுடைய ஜீவனை முழுவதுமாக ஆக்கிரமிப்பது, இவை இரண்டுமே நடைபெறும் அப்படிங்கிறார். இதுல அந்த பரம்பொருளினுடைய எல்லா அம்சங்களும் மனிதனுள் ஒரு நிறைவேறும் அப்படிங்கிறார். அதனுடைய உணர்வு நிலை, ஒளி, சக்தி, ஆனந்தம், இவை எல்லாமே மனிதனுக்குள் ஒரு முழு நிறைவை எட்டும் அப்படிங்கிறார். தனக்குள்ளே அந்த பரம்பொருளை எட்டுவதும் அல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மனிதன் அந்த பரம்பொருளை எட்டச் செய்ய முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுல மனிதனுக்கு என்ன நடைபெறும்? இறுதியா மனிதனுக்கு எத்தகைய ஞானம் பெறுகின்றது என்றால், இப்பொழுது இருக்கிற மாதிரி அந்த பார்ஷியல் நாலேஜ் இருக்காது. அப்போ இந்த ஆல் நாலேஜ் என்றால் என்ன அர்த்தம்? த டிவைன் ஆம்னிசியன்ஸ், சர்வ ஞானம் மனிதனுக்கு கிட்டும். சர்வ ஞானம் கிட்டும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்க பகவான் எது குறித்து குறிப்பிடுகின்றார் என்றால், மனிதனுக்கு மனம் என்கின்ற உணர்வு நிலையிலிருந்து, மென்டல் நாலேஜிலிருந்து சர்வ ஞானம் என்பது அந்த சூப்ரா மென்டல் நாலேஜ். அதைத்தான் பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். ஒரு மனிதனுக்கு இந்த சர்வ ஞானம், சூப்ரா மென்டல் நாலேஜ் வந்து விட்டது என்றால், அவனுக்கு தெரியும் என்ன காரணத்தினால தான் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று அவனுக்கு தெரியும். இந்த பரம்பொருள் என்ன காரணத்தினால் தன்னில் மூலமாக இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்டுள்ளது என்கின்ற காரணத்தை ஒரு மனிதன் அறிய முடியும். ஒரு மனிதனுடைய இந்த உலகத்தில் மனிதனுடைய இருப்பினுடைய நோக்கம் என்னவென்றால், மனிதன் தன்னுடைய உணர்வு நிலையை அந்த இறை உணர்வு நிலைக்கு உயர்த்தி கொள்வது. அவ்வாறு செய்கையில் என்ன நடைபெறுகின்றது என்றால், மனிதன் தன்னை ஒரு பரிபூரணமாக அம்சமாக மாற்றிக்கொள்கின்றான். இஸ் பர்ஃபெக்டிங் ஹிம்செல்ஃப். பர்ஃபெக்டிங் ஹிம்செல்ஃப்னா என்ன அர்த்தம்? ஆர்டினரி கான்சியஸ்னஸ்ல இருந்து டிவைன் கான்சியஸ்னஸ்க்கு ஒரு மனிதன் உயர்வது. அதுதான் அவனுடைய படைப்பினுடைய நோக்கம். இங்க ஒரு மனிதன் தன்னை இவ்வாறு பரிபூரணமாக மாற்றிக்கொள்வதன் மூலம் என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த பிரபஞ்சம் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அதற்கான நோக்கமும் அவன் மூலமாக நிறைவேற்றப்படுகின்றது. இதைத்தான் இங்க பகவான் குறிப்பிடுகின்றார். பகவான் என்ன குறிப்பிடுகின்றார்? தி ஆல் நாலேஜ் justifies to him its creation of himself and justifies by him perfected its creation of the world it has made அப்படிங்கிறார். ஸோ இது எப்ப ஒரு மனிதனுக்கு இந்த நாலேஜ் வரும் அப்படின்னா சூப்பர்மெண்டல் லெவலில் தான் அந்த நாலேஜ் வரும். அப்பதான் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய இருப்பு குறித்த ரியல் பர்பஸ் என்ன என்பது உணர முடியும். அப்பதான் ஒரு மனிதன் தன்னை பரிபூரணமாக மாற்றிக்கொள்ள முடியும். அதன் மூலமாகத்தான் இந்த பிரபஞ்சம் மாறும். இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பினுடைய நோக்கமும் அப்பொழுதுதான் நிறைவேறும். இந்த கருத்தை தான் பகவான் குறிப்பிடுகின்றார். ஐ திங்க் சுந்தர் சார் ஜாயின் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். சார் நீங்க படிக்கிறீங்களா? ஆல் திஸ் பிகம்ஸ் என்டையர்லி ரியல். அதுல இருந்து படிக்க ஆரம்பிங்க. Sorry for the belated joining. Okay. No problem. Right. All this becomes entirely real and effective by an ascension into a supramental and supreme supernature
and the descent of its powers into the manifestation. But even while that consummation is still difficult and distant, the true knowledge can be made subjectively real by a spiritual reflection or reception in mind, life, body, nature. படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். Thank you, sir. Explanation. All this experience becomes entirely real and effective by an ascension into a supramental and supernature and the descent of supramental powers into the manifestation. But the consummation of this supreme status is still difficult and distant. Yet the true knowledge of it can be made subjectively real by a spiritual reflection or reception in our mind, life, body, nature. Thank you, sir. இந்த எக்ஸ்பிளைன் பண்றேன், அடுத்ததையும் படிச்சிருங்க. ஸ்ரீ எம்பி பட்டினுடைய எதுவும் படிச்சிருங்க. முதல்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஆல் நாலேஜ் வந்தாதான் மனிதன் தன்னுடைய படைப்பினுடைய நியாயத்தை, ஒரு மனிதன் எந்த காரணத்திற்காக அவன் படைக்கப்பட்டுள்ளான், இந்த பிரபஞ்சம் என்ன காரணத்திற்காக படைக்கப்பட்டுள்ளது என்கின்ற உண்மையை எப்ப அறிய முடியும்? ஒரு மனிதன் அந்த ஆம்னிசியன் சர்வஞானம் அல்லது சூப்ரமெண்டல் நாலேஜ் வந்தாதான் அவனுக்கு தெரியும். இதைதான் பகவான் இங்கே கிளாரிஃபை பண்றாரு. பகவான் அது எப்படி நடைபெறுகின்றது என்பதை விளக்குகின்றார். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எவ்வாறு ஒரு மனிதன் ஒரு உண்மையான அனுபவமாக உணர முடியும்? எவ்வாறு என்றால், மனிதன் தான் இருக்கக்கூடிய அந்த மனம் என்கின்ற தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலையிலிருந்து அந்த அதி உன்னதமான அந்த நிலையை எட்ட வேண்டும். சூப்ராமெண்டல் அண்ட் சுப்ரீம் சூப்பர் நேச்சர் அப்படிங்கிறார். தான் இருக்கக்கூடிய சாதாரண இயல்பில் இருந்து இந்த அதி உன்னதமான இயல்பை எட்டணும் அப்படிங்கிறார். சுப்ரீம் சூப்பர் நேச்சர், சூப்ரமெண்டல் பீயிங், இதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். அதே சமயம் என்ன நடைபெறுகின்றது? ஒரு மனிதன் கீழிருந்து மேலே உணர்வு நிலையில் உயர்வது, அவ்வாறு உயர்வதன் மூலம் அந்த உயர்நிலையில் உள்ள அந்த அதிமானச சக்திகள் எல்லாம் தனக்குள்ளே இரக்கம் கொள்வது. Descent of supramental powers into the manifestation. So ascent and descent. இதுதான் இந்த அசென்ட் அண்ட் டிசென்ட் இவை இரண்டும் நடைபெறும் பொழுதுதான் இந்த ஒரு செயல்முறை பூரணத்துவத்தை எட்டும். கன்சம்மேஷன் என்றால் என்ன அர்த்தம்? அது கம்ப்ளீஷன். எப்போ அப்படின்னா இந்த அசென்ட் அண்ட் டிசென்ட். இதை படிக்கும்பொழுது என்ன நமக்கு தோணும்? இதெல்லாம் எப்படி சாத்தியம் மனிதனுக்கு அப்படிங்கிறத தோணும். இதோடைய அடுத்த பேராகிராஃபினுடைய தொடக்கத்துல பகவான் அதை ஜஸ்டிஃபை பண்றாரு. ஏன் நம்மால இப்ப முடியல, இப்ப நாம் இருக்கக்கூடிய இந்த நிலையை அது ஒன்றும் இன்ஃபீரியர் ஸ்டேட்டஸ் கிடையாது. நம்ம இவ்வளோ இங்க போக வேண்டியிருக்கு, ஆனா நம்ம எங்கேயோ இருக்கிறோமே, அப்படின்னா இது நமக்கு சம்பந்தமில்லாத விஷயமா இருக்கு அப்படின்னு மனிதன் நினைத்து தன்னுடைய நிலை குறித்து ஒரு மனசோர்வு அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. பகவான் அங்க நியாயப்படுத்துறார். அடுத்த இதுல பாத்தீங்கன்னா தெரியும், மனிதன் தற்பொழுது, அதாவது நம்மெல்லாம் இப்ப இருக்கிற நிலையை பகவான் நியாயப்படுத்துகின்றார். அது ஏன் மனிதன் அப்படி இருக்கிறான், ஆனா போக வேண்டிய தூரம் என்னங்கிறத பகவான் கிளாரிஃபை பண்றாரு. போக வேண்டிய இலக்கு என்னன்னு நம்மளுக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட். அதை பகவான் கிளாரிஃபை பண்றார். அதே சமயம் பகவான் என்ன கோருகின்றார்? மனிதன் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை ஏன் அவ்வாறு இருக்கின்றான் என்பதையும் பகவான் அடுத்த பேராகிராஃப்ல கிளாரிஃபை பண்றார். அதனால்தான் பகவான் என்ன சொல்றார், இந்த ப்ராசஸ் கம்ப்ளீஷன், கன்சம்மேஷன் அப்படிங்கிறது டிஃபிகல்ட். அப்புறம் அது தொலைவில் இருக்கின்றது. அது நம்ம கையில் எட்டக்கூடிய தொடக்கூடிய தூரத்துல இல்லை. இட் இஸ் டிஃபிகல்ட் அண்ட் டிஸ்டன்ட் அப்படிங்கிற. ஆனா மனிதன் என்ன செய்யலாம் அப்படின்னா, இதைத்தான் நம்மளுடைய ஞானிகள் எல்லாம் செய்தார்கள், ரிஷிகள் எல்லாம் செய்தார்கள். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னை இதை செய்தது மாத்திரமல்ல, அந்த சக்தியை கீழே வரவழைத்தார்கள். அதனுடைய அந்த நாலேஜ், த ட்ரூ நாலேஜ் ஆஃப் இட் கேன் பி மேட் சப்ஜெக்டிவ்லி ரியல். சப்ஜெக்டிவ்லி ரியல் என்ன அர்த்தம்? நமக்குள்ளேயே
அது குறித்த ஒரு உண்மையை அறிந்து கொள்வது. சப்ஜெக்டிவ்லி ரியல். நம்ம ஆக்சுவலா ரியலைஸ் பண்ணலைன்னா கூட சப்ஜெக்டிவா ரியலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறார். பை அ ஸ்பிரிச்சுவல் ரிஃப்ளெக்ஷன். அது குறித்த அந்த உண்மையின் மீது நம்முடைய மனதினுடைய ஒரு ஓட்டம், அதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் ரிஃப்ளெக்ஷன், ஒரு ஆன்மீக தரிசனம். அதன் அவ்வாறு தான் பகவான் இந்த உண்மைகளை கண்டறிந்தார். The true knowledge of it can be subjectively real, can be made subjectively real by a spiritual reflection or reception in our mind, life and body nature. நம்ம வந்து கம்ப்ளீட்டா அந்த முழு நிறைவை எட்டாவிடலும் அது குறித்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் என்ன அர்த்தம்? அதனுடைய ஒரு பிரதிபலிப்பு. அதை வந்து ஒரு மனிதனால உணர முடியும் அப்படிங்கிறார். ஏன்னா அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம்தான். அந்த சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம்தான். அது ஒரு விதை போன்று இருக்கின்றது, அது வெளிப்பட போகின்றது. அதனால சப்ஜெக்டிவா ஒரு மனிதன் தனக்குள்ளேயே அதை வந்து ஸ்பிரிச்சுவல் ரிஃப்ளெக்ஷன், ஒரு ஆன்மீக ஒரு தனக்குள்ளேயே அதை நினைத்து பார்த்தல், அதன் மூலமாக முடியும் அப்படிங்கிறார். இப்போ அடுத்தது பகவான் ஸ்ரீ எம்பி பட்டினுடைய நம்ம பார்த்த இந்த பேராகிராஃபினுடைய ஒரு சின்ன சம்மரி நமக்கு நன்றாக புரிவதற்காக அதை நாம் படித்து தெரிந்து கொள்ளலாம். In this effort to rise into divine existence, man can arrive by concentrating on himself. He leaves everything else, concentrates on the divine in himself or the higher parts in himself, establishes a link, and arrives at this Godhead at his highest divinity. That is one way. There is another way in which man as individual forgets himself. He sees God in the universe around. He sees everything in the universe as true, and he considers himself as totally insignificant. By perceiving and adoring God in nature, through nature, he arrives at God. These are two possible ways. But there is a third way, integrating both, developing one's own divinity, one's own experience of divinity in nature, and exceeding both, realizing that above nature, above the individual, there is something else, and he derives from that something else. This is a third, a more satisfying integral way. In this context, all the three categories are relevant. MP Pandit talks on the Life Divine, Volume 2. Thank you, sir. தேங்க்யூ. இதில் நம்ம பார்க்குறோம், நம்ம பார்த்த இந்த பேராகிராஃபினுடைய சம்மரி, வேற எதுவும் இல்லை. எப்படி நம்ம வந்து அந்த ஒரு மனிதன் வந்து இந்த டிவைன் கான்சியஸ்னஸுக்கு வந்து அதை நோக்கி உயரும் பொழுது மனிதன் வந்து தனக்குள்ளேயே வந்து முழுவதுமாக தனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இறையம்சத்துடன் இரண்டர கலப்பது. அப்போ வந்து தன்னை அவன் முழுவதுமாக தான் சார்ந்துள்ள பிரபஞ்சத்தில் இருந்து முழுவதுமாக விலக்கிக் கொள்கின்றான். தனக்குள்ளேயே ஒரு இணைப்பை தன் மூலமாகவே ஏற்படுத்திக் கொள்கின்றான். அதன் மூலமாக ஒரு உயரத்தை அவன் எட்டுகின்றான். இது ஒரு வழி. இன்னொரு வழி என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னை முழுவதுமாக தன்னை மறந்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள இறையம்சத்துடன் முழுவதுமாக தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளுதல். முதல்ல சொன்னது தனக்குள்ளே இருக்கக்கூடிய இறையம்சத்துடன் முழுவதும் ஐக்கியப்படுத்திக் கொண்டு பிரபஞ்சத்திலிருந்து முழுவதுமாக விலக்கிக் கொள்ளுதல். இரண்டாவது, பிரபஞ்சத்தில் உள்ள அந்த இறையம்சத்துடன் இரண்டர கலந்து தன்னை முழுவதுமாக விலக்கிக் கொள்ளுதல். எல்லாமே வந்து அனைத்தும் பரம்பொருளினுடைய வெளிப்பாடு என்கின்ற நிலையில் தன்னை அதிலேயே தன்னை இழந்து விடுதல். இது வந்து 2 சாத்தியக்கூறுகள். ஆனா இது வந்து இன்கம்ப்ளீட். ஏன்னா இதுல நம்ம என்ன செய்யறோம், ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல அந்த பிரபஞ்ச இயற்கையிலிருந்து நம்மை விலக்கிக் கொள்கின்றோம். செகண்ட் ப்ராசஸ்ல மனிதன் தன்னை இழந்து விடுகின்றான். மூன்றாவது ப்ராசஸ் இருக்கு. அதுதான் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த இரண்டிலும் உள்ள அந்த இறைத்தன்மையை எட்டுவதும் அல்லாமல் இரண்டையும் கடந்து இருக்கக்கூடிய இந்த இறைத்தன்மையுடன் ஒன்றுபடுவது.
இதுதான் தேர்ட் ப்ராசஸ். அந்த நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அசென்ட் அண்ட் டிசென்ட், மேலே இருக்கக்கூடிய அந்த அதிமானச உணர்வு நிலையுடன் தொடர்பு கொண்டு அதன் சக்திகளை நம்முள் இரக்கம் கொள்ள செய்தல். அப்பதான் இந்த இன்டெகிரேஷன் இஸ் பாசிபிள். இது மூன்றாவது வழி. அடுத்தது paragraph 12, அதற்கு உள்ளே செல்லலாம். Paragraph 12. But the spiritual truth and true aim of his being is not allowed to appear till late in his journey. For the early preparatory business of man in the evolutionary steps of nature is to affirm, to make distinct and rich, to possess firmly, powerfully, and completely his own individuality. As a consequence, he has, in the beginning, principally to occupy himself with his own ego. In this egoistic phase of his evolution, the world and others are less important to him than himself, or indeed only important as aids and occasions for his self-affirmation. படிக்கட்டுமா சார்? Yes. But the spiritual truth and true aim of his being is allowed to appear only late in man's journey. It is because in the evolutionary process of nature, the early preparatory work of man is to affirm his own individuality, to make it distinct and rich, to possess it firmly, powerfully, and completely. As a consequence, in the beginning, he principally occupies himself with own ego. In this egoistic phase of his evolution, the world and others are less important to him than himself. They are only important as aids and occasions for this self-affirmation. Thank you, sir. ஸோ நம்ம எதை நோக்கி செல்லணுங்கிறத பார்த்தோம். ஆனால் இப்போ ஏன் சாத்தியம் இல்லை, மனிதனுக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதையும் பகவான் நாம் இருக்கக்கூடிய நிலை, இதுதான் நாம் இருக்கக்கூடிய நிலை. அதை பகவான் என்ன காரணத்தினால நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத பகவான் அதற்கு பின்னாடியில் இருக்கக்கூடிய உண்மையை சொல்றார். ஏன்னா இந்த உண்மை நம்ம பார்க்குறோமே, இந்த சூப்ராமெண்டல் ட்ரூத், அதை ரியலைஸ் பண்றது, அது நம்மிடம் அதனுடைய சக்திகளை நம்முள் இரக்கம் கொள்ள செய்வது, இந்த உண்மைகள், இந்த இலக்குகள் எல்லாம் மனிதனுடைய அந்த பரிணாமத்தினுடைய அந்த பிரயாணத்துல ஆரம்பத்துல வர்றதில்லை, அது இறுதியாகத்தான் வருகின்றது. என்ன காரணம் அப்படின்னா, எல்லாருமே மனிதன் பிறந்த உடனேயே அதிமானச பிறவிகளாக ஆக முடியாது. இதற்கு காரணம் இருக்கு அப்படிங்கிறார் பகவான். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மனிதன் இந்த இயற்கையினுடைய பரிணாமம் என்கின்ற இயக்கத்துல அவன் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, அவனுடைய தனித்தன்மையை தான் அவன் நிலைநாட்டிக் கொள்ளணும். டு அஃபர்ம் ஹிஸ் ஓன் இண்டிவிஜுவாலிட்டி. அதை அவன் மனிதன் அதை நன்றாக தனிமைப்படுத்தி வளமாக்கி கொள்ளணும். அதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பாக தன்னை முழுமையாக மாற்றிக்கொள்ளணும். இதன் காரணமாகத்தான் மனிதன் இப்ப எப்படி இருக்கிறான், முதல்ல அவன் தன்னை கொடுத்து தான் சிந்திக்கின்றான். அவனுடைய ஈகோ, அதுலதான் மனிதன் தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்துகின்றான். இந்த ப்ராசஸ்ல மற்ற அனைத்துமே பின்னுக்கு தள்ளப்படுகின்றன. மற்ற அமைப்புகள், உலகம், இயற்கை எல்லாம் பின்னால போயிடுது. எந்த அளவிற்கு இவையெல்லாம் அவனுக்கு உதவுகின்றதோ அந்த அளவிற்கு தான் அவைகள் மீது அவன் கவனம் செலுத்துகின்றானே ஒழிய, அதர்வைஸ் ஒரு மனிதன் தன்மீது தான் அவனுடைய முழு கவனமும் இருக்கின்றது. அதற்கு காரணமும் பகவான் என்னன்னா, முதல்ல அவன் தன் இயற்கை அவனுக்கு இந்த வேலையை தான் இப்ப கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் நீ உன்னை உறுதி செய்து கொள். அப்புறம் ஈகோ எதுக்கு அப்படின்னா, ஈகோ
வாஸ் த ஹெல்பர், ஈகோ ஈஸ் த பார் அப்படின்னு பகவான் அஃபாரிசம்ஸ்ல சொல்லியிருக்கிறார். ஈகோ ஒரு மனிதன் ஈகோ அப்படிங்கிற ஒரு அம்சம் இல்லை அப்படின்னா, மனிதன் இந்த ஒட்டுமொத்த ஒரு உணர்வற்ற இயற்கை என்கின்ற அம்சத்தில் இருந்து ஒரு மனிதன் தன்னை ஒரு தனிப்பட்ட அம்சமாக உறுதி செய்து கொள்ள முடியாது. அதுக்கு உதவும் ஒரு சாதனமாகத்தான் ஈகோ ஆரம்பத்தில் செயல்படுகின்றது, ஆரம்பத்தில் தேவை. ஆனால் ஒரு காலகட்டம் வந்த பின்பு ஒரு மனிதன் அதை கடந்து செல்ல வேண்டும். அதையும் பகவான் கோருகின்றார். அடுத்தது போகலாம். God too at this stage is less important to him than he is to himself. And therefore, in earlier formations, on the lower levels of religious development, God or the gods are treated as if they existed for man, as supreme instruments for the satisfaction of his desires, his helpers in his task of getting the world in which he lives to satisfy his needs and wants and ambitions. God is also less important to him than he is to himself. Therefore, on the lower levels of religious development, God or gods are treated as if they existed for man. They are seen as supreme instruments for the satisfaction of his desires. They are viewed as his helpers in his task of getting the world in which he lives to satisfy his needs and wants and ambitions. Thank you, Mother. தேங்க்யூ மேடம். நம்ம பார்த்தோம், மனிதன் தன்னை சுற்றியே கவனம் செலுத்துவதனால மற்றவைகள் எல்லாம் அவனுடைய கவனத்திற்கு வருவதில்லை என்பதை பார்த்தோம். அதே போலத்தான் இந்த பரம்பொருளும் அவனுடைய கவனத்திற்கு வருவதில்லை. தான் முக்கியம் தன்னைத்தான் முக்கியமாக கருதுகின்றானே ஒழிய மனிதன் இந்த பரம்பொருளை அவன் முக்கியமான ஒரு அமைப்பாக கருதுவது இல்லை. அதனால தான் பகவான் இங்க என்ன கூறுகின்றார், ஒரு மனிதனுடைய ஆன்மீக வளர்ச்சியில ஆரம்ப கட்டத்துல கடவுள் என்பதை அவன் எவ்வாறு பார்க்கின்றான் என்றால், தனக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கின்றான். தன்னுடைய தேவைகளையும் ஆசைகளையும் பூர்த்தி செய்து கொள்ளும் ஒரு அமைப்பாக இருப்பதாகத்தான் அவன் எண்ணுகின்றான். இந்த உலகத்தில் அவன் எதையெல்லாம் சாதிக்க வேண்டுமோ அதை அந்த கடவுளின் மூலமாக சாதித்து கொள்ளும் ஒரு அமைப்பாகத்தான் கடவுளையும் அவன் எண்ணுகின்றான். அவனுடைய தேவைகள், அவனுடைய அந்த ஆசைகள், இவைகளெல்லாம் பூர்த்தி செய்வதற்காகத்தான் அந்த மனிதன் கடவுளை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொள்கின்றான். இது பகவான் கூறுவது ஆரம்ப காலகட்டத்தில் பகவான் சொல்றார். ஒரு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் லெவல்ல கொஞ்சம் சீரியஸ் சீக்கர்ஸ் இது மாதிரி இருக்க மாட்டாங்க, இது தாண்டி வந்துடுவாங்க. ஆரம்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒன்றை அந்த நாடித்தான் நாடுகின்றார்கள். இது குறித்த நம்ம பகவான் வேறொரு இடத்துல கூறியுள்ளார். கீதையை கோட் பண்ணி 4 stages ஆஃப் டிவோட்டீஸ்ன்னு பக்தாஸ்ன்னு சொல்றாரு. ஒன்று அர்த்தாத்ரி, ஜிக்னாசு, ஞானி அப்படிங்கிறார். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா, யாராவது டிஸ்ட்ரெஸ்ல ஒரு மிகுந்த துயரத்துல இறைவனை நாடுபவர்கள், இது ஆரம்பத்துல. அப்புறம் தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக இறைவனை நாடுபவர்கள் அடுத்த ஸ்டேஜ். மூன்றாவது இந்த இறைவன் குறித்த உண்மை, பரம்பொருள் குறித்த உண்மையை அறிந்து கொள்வது, அதற்காக நாடுவது. அடுத்தது என்னன்னா பூரண ஞானம், இந்த இறை ஞானத்தை எட்டுவது. இந்த there are 4 stages, 4 categories of devotees என்று பகவான் ஏற்கனவே வேற ஒரு இடத்துல கூறியுள்ளார். ஆகையினால ஆரம்ப காலகட்டத்தில் மனிதன் கடவுளை எவ்வாறு எண்ணுகின்றான் என்றால், தன்னுடைய தேவைகளையும் ஆசைகளையும் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு சாதனமாகத்தான் ஒரு மனிதன் கருதுகின்றான் அப்படிங்கிறார். அடுத்தது போகும். This primary egoistic development, with all its sins and violences and crudities, is by no means to be regarded in its proper place as an evil or an error of nature.
it is necessary for man's first work, the finding of his own individuality and its perfect disengagement from the lower subconscient, in which the individual is overpowered by the mass consciousness of the world and entirely subject to the mechanical workings of nature. This primary egoistic development, with all its sins and crudities, is not to be regarded as an evil or an error of nature. It is necessary for man's first work of finding of his own individuality and its disengagement from the lower subconscient. It is because in the lower subconscient, the individual is overpowered by the mass consciousness of the world and entirely subject to the mechanical workings of nature. Thank you, Mother. தேங்க்யூ மேடம். மனிதன் இவ்வாறு இருக்கின்றானே, இது ஏதோ அவனுடைய இயல்பில் ஏதோ ஒரு பிழை அல்லது தீமை என்று நாம் எண்ணக்கூடாது அப்படிங்கிறார் பகவான். ஏதோ மனிதனுடைய இயல்புல ஏதோ ஒரு தீமை இருக்கின்றது, பிழை இருக்கின்றது, அதனால்தான் மனிதன் இவ்வாறு இருக்கின்றான் என்று நாம் எண்ணக்கூடாது அப்படிங்கிறார். இது ஒரு தேவையான மனிதன் தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி, தன்னுடைய தனித்தன்மையை கண்டறிவதில் மனிதன் செய்யக்கூடிய முதல் வேலையாக இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். இதை செய்வதன் மூலமாகத்தான் மனிதன் இந்த கீழ் உள்ள அடி உணர்வு நிலை, லோவர் சப்கான்ஷியன்ட், அதிலிருந்து ஒரு மனிதன் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த லோவர் சப்கான்ஷியன்ட்னா கீழே கான்சியஸ்னஸ்ல அடித்தளத்தில் இருக்கக்கூடிய உணர்வு நிலை, அதற்கு கீழே இருக்கிறது தான் இன்கான்ஷியன்ட். இந்த சப்கான்ஷியன்ட் அப்படிங்கிறது ஒரு மாஸ். அது ஒரு என்ன செய்யும் அப்படின்னா, அது ஒரு ஒட்டுமொத்த அமைப்பு. இந்த ஒட்டுமொத்த அமைப்பு அதுல எந்த விதமான ஒரு தனித்தன்மையுமே காண முடியாது. அது ஒட்டுமொத்த ஒரு அமைப்பாக, கூட்டான அமைப்பாக இருக்கும். அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, அது இன்கான்ஷியன்ஸ் ஸ்டேட்க்கு மேல இருக்கிறது நிலையில் இருப்பதனால அங்க தனித்துவம் என்பது ஒரு வெளிப்படாத நிலையில் இருப்பது. சோ அந்த நிலையிலிருந்து மனிதன் வெளிவருவதற்கு இவையெல்லாம் உதவுகின்றன அப்படிங்கிறார். அதர்வைஸ் இந்த முயற்சி செய்யல அப்படின்னா, மனிதன் செய்யல அப்படின்னா, அதாவது தன்னுடைய ஈகோவை சார்ந்து செயல்படாமல் ஒரு மனிதன் இருந்தான் என்றால், தன்னை நிலைநிறுத்தி கொள்ளாமல், அந்த இண்டிவிஜுவாலிட்டியை நிலைநிறுத்தி கொள்ளாமல் இருந்தால் மனிதன் இந்த சப்கான்ஷியன்ட் மாஸ், அது அதுல எந்த விதமான அம்சங்களும் இல்லாத ஒரு சப்கான்ஷியன்ட் மாஸ்ல தன்னை இழந்து விடுவான். அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு ஒரு மனிதன் ஆரம்ப காலகட்டத்தில் தன்னுடைய அந்த ஈகோவை சார்ந்து செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார். ஆகையினால இந்த மனிதனுடைய இந்த இயல்பு என்பது ஒரு தீமையான விஷயமோ ஒரு பிழை அல்ல என்று பகவான் இதை தெளிவுபடுத்துகின்றார். அடுத்தது, Man, the individual, has to affirm, to distinguish his personality against nature, to be powerfully himself, to evolve all his human capacities of force and knowledge and enjoyment, so that he may turn them upon her and upon the world with more and more mastery and force. His self-discriminating egoism is given him as a means for this primary purpose. Until he has thus developed his individuality, his personality, his separate capacity, he cannot be fit for the greater work before him, or successfully turn his faculties to higher, larger, and more divine ends. He has to affirm himself in the ignorance before he can perfect himself in the knowledge. Yes, explanation. படிக்கணுமா சார்? படி. Man
Man as the individual has to affirm to distinguish his personality against nature. He has to be powerfully himself to evolve all his human capacities of force and knowledge and enjoyment in order to turn them upon nature and upon the world with more and more mastery and force. He is endowed with his self discriminating egoism as a means for this primary purpose. Until he has thus developed his individuality, his personality, his separate capacity, he cannot be fit for the greater work before him. He cannot successfully turn his faculties to higher, larger, and more divine ends. He has to affirm himself in the ignorance before he can perfect himself in the knowledge. Thank you, sir. தேங்க்யூ. ஸோ மனிதன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நேச்சர்லேருந்து தன்னை வந்து வேறுபடுத்தி கொள்ளணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தன்னுடைய தான் என்கின்ற ஒரு இருப்பை வந்து ஒரு மனிதன் உறுதி செய்து கொள்ளணும். அதுல மனிதன் வந்து தான் வந்து ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பு என்பதை உறுதி செய்து கொள்ளணும். சக்தி வாய்ந்த அமைப்பாக இருக்கணும். அவனுடைய எல்லா திறமைகளையும் ஞானத்தையும் அவன் வந்து வெளிப்படுத்த வேண்டும். எதற்காக அவன் வெளிப்படுத்தணும் அப்படின்னா, அதன் மூலமாகத்தான் அவன் அந்த இயற்கையையும் தான் சார்ந்துள்ள உலகத்தின் மீதும் ஒரு ஆளுமையை கொண்டு வர முடியும். அதன் மீது சக்தியுடன் செயல்பட முடியும். இதற்காகத்தான் வந்து மனிதன், அதர்வைஸ் மனிதன் வந்து இயற்கையினுடைய சக்தியில் மூழ்கடிக்கப்படுவான். ஸோ மனிதன் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தனிப்பட்ட அமைப்பாக தன்னை முதலில் உறுதி செய்து கொள்ளணும். அதற்காகத்தான் வந்து இயற்கை வந்து எதை வழங்கி உள்ளது என்றால் மனிதனுக்கு அந்த தன்னை மற்ற அமைப்புகளிலிருந்து வேறுபடுத்தி காட்டும் அந்த தான் என்கின்ற தன்னுணர்வு, செல்ஃப் டிஸ்கிரிமினேட்டிங் ஈகோயிசம். இந்த நோக்கத்தை நிறைவேற்றும் பொறுத்துதான் இதை இயற்கை அவனுக்கு வழங்கியுள்ளது. இத மனிதன் வந்து முதல்ல செய்யணும் அப்படிங்கிறார். அவனுடைய பர்சனாலிட்டி, அவனுடைய இண்டிவிஜுவாலிட்டி, அவனுடைய தனிப்பட்ட திறமை இதெல்லாம் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறார். இதை செய்யலை அப்படின்னா இதற்கு அடுத்த நிலை நம்ம பார்த்தோமே அவனுடைய இலக்கு, அதை செய்வதற்கு ஒரு சிறந்த கருவியாக அவனால செயல்பட முடியாது அப்படிங்கிறார். he cannot be fit for the greater work before him. அதனால் நம்ம இருக்கக்கூடிய நிலை வந்து அதை வந்து நம்ம வந்து அதை வந்து ஒரு கண்டம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது கடந்து செல்லணும். இதுவும் ஒரு பார்ட்டு தான். இதையும் கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலைதான் என்கின்ற ரீதியில் தான் பார்க்கணுமே ஒழிய அது வந்து ஒரு இன்ஃபீரியர் ஸ்டேட்டு, அது வந்து ஒரு தீமையான நிலை என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறார். ஒரு பக்கம் உயர்வான இலக்குகளை பகவான் பேசுகின்றார், அதே சமயம் நாம் இருக்கக்கூடிய நிலைகளையும் சொல்கின்றார். இதிலிருந்து அதை கடந்து செல்லணும் அப்படிங்கிறார். இதிலிருந்து தான் மேலும் மேலும் உயரணும் அப்படிங்கிறார். எப்போ சாத்தியம் அது? தன்னை முழுவதுமாக இந்த இயற்கையில் தன்னை ஒரு தனிப்பட்ட அமைப்பாக தன்னை உறுதி செய்து கொள்வதன் மூலமாகத்தான் இது சாத்தியம் அப்படிங்கிறார். பகவான் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்கின்றார். he has to affirm himself in the ignorance before he can perfect himself in the knowledge. அவித்யாலேருந்து தான் நாலேஜ் போகணும் அப்படிங்கிறார். மனிதன் தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த இக்னோரன்ஸ் ஸ்டேட்லேருந்து அதை உறுதி செய்து கொண்டு பின்புதான் அந்த நாலேஜுக்கு போகணும் அப்படிங்கிறார். நம்ம இத்துடன் இந்த செஷனை முடித்து கொள்ளலாம். ஏன்னா அந்த அந்த ஸ்ரீ எம்பிப்பனுடைய விளக்கம் வந்து நீண்ட விளக்கம். அதை வந்து ரொம்ப விரிவாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அது ரொம்ப அற்புதமான கருத்துக்கள்லாம் அவர் விளக்கியுள்ளார். அதை நம்ம விரிவாக அடுத்த செஷன்ல நம்ம பார்ப்போம். Excuse me, sir. The last sentence, he has to affirm himself in the ignorance before he can perfect himself in the knowledge. இந்த ignorance knowledge ரெண்டுமே வந்து கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கார் பகவான் இல்லையா? அப்ப ignorance சொல்லும்பொழுது அவித்யான்றது வந்து ஓகே, இந்த செப்பரேஷன்றது அதுல வந்து அஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்றது வந்து முதல்ல அது வேறு நான் வேறு அப்படின்றத முதல்ல அவன் உணரணும் அப்படின்றதுக்கு சொல்றாரா? அப்புறம் வந்து ரெண்டுமே ஒண்ணுதான், தட் இஸ் நோ டியூவாலிட்டி அப்படின்றது வந்து நாலெட்ஜ்.
இல்லையா? அந்த அர்த்தத்துல தான் நீங்க வருது. இந்த இக்னரன்ஸ்ன்றது நம்மளுடைய இக்னரன்ஸும் இல்லை, அதே மாதிரி நாலேஜும் நாம் பெறுகின்ற ஞானமும் இல்லை, இல்லையா? அப்படித்தானே? ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். அந்த இக்னோரன்ஸ்ல மனிதன் தன்னை உறுதி செய்து கொள்ளணும். அந்த அந்த ஒரு அந்த ஸ்டேட்ல, அந்த நிலையில மனிதன் தன்னை உறுதி செய்து கொள்ளணும். உறுதி செய்து கொண்டு அடுத்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிற. எஸ், டு அஃபர்ம் ஹிம்செல்ஃப் இந்த இக்னோரன்ஸ். இந்த இக்னோரன்ஸ்னா மனிதன் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த நிலை, இந்த நிலையில இருந்து உறுதி செய்து கொண்டு இந்த நிலை, அந்த ஸ்டேட்டஸ்ல சொல்றாரு, அந்த ஸ்டேட்டஸ்ல தன்னை உறுதி செய்து கொள்ளணும் அப்படிங்கிறாரு. மேலும் மேலும் இக்னோரண்ட் ஆகணும்னு சொல்லல பகவான். அந்த இக்னோரன்ஸ் அப்படிங்கிற நிலையில ஒரு மனிதன் தான் ஒரு தனிப்பட்ட அமைப்பு அப்படிங்கறத உறுதி செய்து கொண்டு அதுக்கு அடுத்ததுலதான் நம்ம அதுக்கு அடுத்த நிலைக்கு செல்லணும் அப்படிங்கிறார். ஆனா ஆமா, இது குறித்த விளக்கம் எம்பி பண்டிட் கொடுத்திருக்கிறார். அதுதான் நான் இந்த அடுத்த பேராகிராஃப் நம்ம ஆழமா போகலாம் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு விளக்கமும் கொடுத்திருக்கிறார். இதுக்கு நீங்க சொல்றதுதான் கரெக்ட். நீங்க சரியா புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க சொல்றதுதான் கரெக்ட். இப்ப இருக்கிற நிலையில மனிதன் தன்னை இந்த இக்னோரன்ஸ் ஸ்டேட்ல தான் இருக்கிறான். இருந்தாலும் அந்த ஸ்டேட்ல தன்னுடைய இருப்பை ஒரு மனிதனை உறுதி செய்து கொண்டு அதே சமயம் அதை கடந்து செல்லணும் அப்படிங்கிறார். ஓகே, தேங்க்யூ. ரங்கராஜன் சார். எஸ் ரங்கராஜன். எஸ் சார், இந்த சாப்டர் 17 த ப்ரோக்ரஸ் டு நாலேஜ் காட் மேன் அண்ட் நேச்சர், அதுல வெரி ஃபர்ஸ்ட் இதுவே பகவான் எழுதியிருக்கிறது என்னன்னா, தவ் ஆர் தட் ஸ்வேதகேது அப்படின்னு சொல்லிட்டு தத்துவமசி ஸ்வேதகேது அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத்துல வர்றத போட்டிருக்கார். அதுல இந்த தவ் அப்படிங்கிறதுக்கும் கேபிட்டல் டி தான், தட் அப்படிங்கிறதுக்கும் கேபிட்டல் டி தான். இப்ப முடிக்கும் போது நீங்க ரொம்ப அழகா இப்ப சொன்னதோட முடிக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம இக்னோரன்ஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஆனா அந்த இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது நான் தான் அப்படிங்கறதான் நீங்க மேல எம்பி பண்டிட் மூலம் விளக்க போறீங்க. மேடம் கரெக்டா சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி தவாட் தட்ல அந்த ரெண்டும் கேபிட்டலா அப்படின்னா தவாட் தட் கேபிட்டல் ரெண்டும். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரங்கராஜன் தெரிஞ்சாதான் நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு புரிய வரும். நான் யாருன்னே தெரியலன்னா அப்புறம் எனக்கு எப்படி புரிய வரும்? அதனால இந்த பர்டிகுலர் சாப்டருக்கு பிகினிங்கே பகவான் தவாட் தட் ஸ்வேதகேது அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத்துல இருந்து ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காரு சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. May I add a word, sir? Yes, sir. சொல்லுங்க சார். I see a ocean of compassion on the part of Bhagavan. நம்மளெல்லாம் பார்த்து அப்படின்றதுதான் இந்த பேராகிராஃபோட எண்ட்ல எனக்கு மனசுல படுறது. நிச்சயமாக இதோட சாராம்சமே அதுவா தான் எனக்கு தோணுறது. நிலை குலைந்து போயிட்டு அர்ஜுனனுக்கு பகவான் சொன்ன மாதிரி நமக்கு இங்க பகவான் நமக்கு சொல்றாரு, போயிடாதப்பா, மனசை விடாத, அது ஒரு கோல் எங்கேயோ இருக்குன்னாலுமே கூட இப்போ நீ இருக்கிற இருப்பு itself is a first beginning step. இத செஞ்சிட்டு போ அப்படினாரு. அது செஞ்சிட்டு போ அப்படின்னு ஒரு ரீஅஷூரன்ஸ். இது எந்த இன்னைக்கு இருக்கிற சில ரிலிஜன்லாம் பார்த்தேன்னாக்க பாவிகளே தான் விழிக்கிறாங்க அவங்க. அது நம்ம இதுல கிடையாது. டெக்டானிக் இது வித்தியாசம். நிச்சயமா. only shows Bhagavan's compassion for us. Highly encouraging words இது. நிச்சயமாக. நீ கவலைப்படாத, நீ இருக்கிற இன்னைக்கு நிலைய பார்த்து நீயே உன்னை குறைச்சி மதிப்பிட்டு பண்ணாத. நீ இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன், இது அவசியமான ஒரு ஸ்டெப் இது. This is what I find from the நிச்சயமாக. தேங்க்யூ.